வா ஃப்ரெண்ட் வந்துட்டான். நீ என்ன பண்ற? அவனுக்கு டீ போட்டு கொடு, சாப்பிட்டுட்டு நான் போய் பர்மிஷன் போட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வர. டைம் ஆச்சு. ஓகே டைம் ஆச்சு. 1 மணிக்கு வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வந்துடலாம். நம்ம பர்மிஷன் சொல்லிட்டு வந்துடுறோம். ஆபீஸ்ல போட்டு டீ சாப்பிட்டு சீக்கிரம் வந்துருங்க. பர்மிஷன் ஓகே வா வந்துடுறேன். அப்புறம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன முன்னாடி பார்த்ததுல ஆளுங்க இப்ப கொஞ்சம் பல்க் ஆயிட்டீங்கல்ல? கவலையே இல்ல, ஜாலியா நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன். ஓகே. அதான் சாப்பிடுற, தூங்குற, டிவி பாக்குற, ரீல்ஸ் பண்ற. நல்லா வச்சுறாரா? நல்லா வச்சு பாத்துக்கிறாரு. என்ன கொஞ்சம் கோபக்காரன், சரியான கோவம். அப்பப்ப டென்ஷன் ஆக்குவா இருப்பாருங்க. தூக்கி போட்டு பந்தாடலான்னு தோணும். எனக்கு சமயத்தை பிடிக்காதுதா. நாங்க 20 வருஷம் பழகிட்டு இருக்கோம். அப்ப கோவம் வரும். இருந்தாலும் அப்படி ஓட்டிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க 10 வருஷமா ஓட்டிட்டீங்களா அவரை? ஓவர் ஆனா சோத்துல வசதி வச்சிட வேண்டியது. அவருக்கு என்ன தெரியவா போகுது? ஏங்க நீங்க வேற அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. ஏன் அப்படி பண்ணக்கூடாது? இல்லங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது. நல்ல டைப்புங்க, நல்லா பழகுவோம். என்ன ஒண்ணு கோவக்காரன். எப்படி கோவப்படும் போது நீங்க என்ன சண்டை போடுவீங்களா? இல்ல உங்களுக்குள்ள தகராறா வருமா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அமைதியா தான் போவேன். ஓவரா எகிர்னாங்கன்னா WW நடக்கும் வீட்லயே. அதான் ஆளு உடம்பு ஏறவில்லை அவருக்கு. டெய்லி அடிதான் நினைக்கிறேன். ஆமா ஆமா. நல்லா இருக்கீங்க. முன்னையோட இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கீங்க. நீங்க கலரா செமையா லுக்கா இருக்கீங்க. நீங்களும் தான் பாக்க கொஞ்சம் முன்ன பார்த்ததுக்கு இப்ப கொஞ்சம் என்னமோ ரொம்ப ஐ லுக்கா இருக்குங்களா? கொஞ்சம் ஐ லுக்கால சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பாக்குற மாதிரி. ரொம்ப நன்றி. நீங்க உண்மையிலுமே நல்லா இருக்கீங்க. இந்த கலர் ஹேர் ஸ்டைல் எங்க எடுக்கிறீங்க? அதுவா டோனியன் கை. அதுக்காகவே இவர்கிட்ட பிச்சை எடுக்கிறதா இருக்கு. கூட்டிட்டு போ. பேண்ட் டி-ஷர்ட் புடவை எல்லாம் இப்ப கட்டறதே இல்ல. ஃபுல்லா பேண்ட் டி-ஷர்ட் தான். அவ்வளவுதான். நீங்க தான் அந்த காலத்துல இருக்கீங்க. நாங்க இந்த காலம் 2K kids. 2K kids மாறியாச்சுன்னு சொல்றீங்க? ஆமா மாறியாச்சு. ஆமா. பிள்ளைங்களா இருந்துட்டு போயிடணும் அவ்வளவுதான். ஆமா கண்டிப்பா. நல்லா இருக்கு. ஆளு பழைய விட இப்ப நல்லா இருக்கீங்க பாக்குறதுக்கு. எனக்கே பஸ்க்கு பார்த்தா உங்களை ஆசை வருது வச்சுங்களேன். ஓப்பனா சொன்னா ஐயா அவர் காதுல கீதுல விழுந்துரும் போது எனக்கு பஸ்க்கு பார்த்தேன். வந்தவொடனே ஒரு பார்த்தா ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டேன். என்னடா முன்னாடி இருந்ததோட எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வந்துடப்பட பாத்துங்க. இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கீங்க, கலரா இருக்கீங்க. ஹேர் ஸ்டைலு நீங்க மனசு வச்சீங்கன்னா. என்னது மனசு வச்சேன்னா? நீங்க மனசு வச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டா இருக்காங்க நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு புரியணும். அதுக்கு மேல உங்களுக்கு இருப்போம். யோசிச்சு போய் சொல்லுங்க. வந்துடக்கூடாது அந்த அளவுக்கு. தப்பா நான் பாப்பல வந்தா நான் துரத்தி விட்டுலாம். திரும்ப துரத்தி விட்டுருங்கன்னா இன்னைக்கு துரத்தி விட்டுருங்க. நீங்க மனசு வச்சா முடியும். துரத்தலாம். வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா. சந்தேகம் எல்லாம் பட மாட்டாரு. நான் இப்ப பேசுறதுலயே அவருக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுவாரு. அப்படிதான். நல்ல பையன் தான். என்ன ஒண்ணு நல்ல பையன் தான். சம்டைம்ஸ் ரொம்ப ஓவர் டென்ஷன் ஆக்குறாரு. போயாம போன் அடிச்சே இருக்காங்க. அதை கட் பண்ணி சொல்லிருக்காங்க. அந்த போனை ஃபர்ஸ்ட் மாத்தணும். போனு அடிச்சாவே நமக்கு டென்ஷன் ஆகுது. சரி ஓகே வந்துட்டா நினைக்கிறேன். சத்தம் கேக்குது. செருப்பு கட்டமா சத்தம். பாமாப்ல பர்மிஷன் போட்டியா? கிளம்பலாமா? எங்க? இந்தியா டீனர் போலாம்னா இல்ல டீனர் வரத முடிவு இல்லாம. எங்க கூட்டிட்டு போறீங்க? ஷாப்பிங் போலாம், அப்படியே பீச்சுக்கு போலாம், தியேட்டருக்கு போலாம்னா அது நாங்க போய்ப்போ. உங்களுக்கு என்ன வேலை? நாங்க போய்ப்போமா? ஏதாச்சும் ஒரு 10 நிமிஷம் ஆபீஸ்க்குள்ள போய் உங்களுக்கு என்ன வேலை இதுல இனிமேல்? என்ன வேலைனா என்னடி சொல்ற? 10 நிமிஷம் தான் நீ கேப் கொடுத்தேன். அதுக்குள்ளே என்ன நடந்தீங்க? நேரம் மனசு விட்டு பேசினா. சரி நானும் ரொம்ப நாளா பேசுறேன்னு எனக்கு மனசுக்குள்ள உள்ள சொன்னேன். அதுக்கப்புறம் லில்லி மனசுல உள்ள சொன்ன. நானே ஓப்பனா சொல்றேன். இனிமே நான் அவங்க கூட வந்து குடும்பம் நடத்துறது ஐடியா இது. எனக்கு இவரை பிடிச்சிருக்குது. சோ இனிமே இவர் கூட நான் குடும்பம் நடத்திக்கிறேன். 10 வருஷம் குடும்பம் நடத்திருக்கா? என்ன 10 நிமிஷத்துல என்ன பண்ணீங்க? மனசு 10 நிமிஷத்துல மாத்திக்கிட்ட. அவங்க நான் பேசுறேன். இப்ப நீ எங்க போயிட்டு வந்த? இப்ப நீ எங்க போயிட்டு வந்த? ஆபீஸ் போனல இவ்வளவு நேரமா? ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு 10 நிமிஷம் ஆகாது. ஆபீஸ் போயிட்டு வரதுக்கு லைட் அப்ப இருந்தா நான் பறந்துட்டா போக முடியும். நீ யாரோட பழகுறதா எனக்கு நியூஸ் கிடைச்சு அதான் சொன்னேன்.
ஏய் குடும்பத்துல கொட்டையை குழப்பி விட்டு நீ அங்க கரெக்ட் பண்ணிட்டியா அதுக்குள்ள? இல்ல நீ பழகுற மாதிரி நியூஸ் கிடைச்சு சொன்னேன். யாருன்னா உங்களுக்கு நியூஸ் சொன்னது? நியூஸ் கிடைச்சுன்ற வைத்தி தான் சொன்னான். எந்த வைத்தியம் சொன்னான்? அதனால சொன்னேன். அப்புறம் சொல்லிச்சு இனிமே அவ கூட வர முடியாது இருந்துச்சு. கூட நல்லா யோசிச்சு எனக்கு தெரியாமலே நீ போன்ல எல்லாம் கரெக்ட் பண்ணிட்ட பேசி 10 நிமிஷம் பேசுவோம் அவ்வளவுதான். மத்தபடி நான் 10 நிமிஷமா பேசி பத்த வச்சுட்டேன். சும்மா உன் இஷ்டத்துக்கு அவங்கள திட்டிட்டு இருக்காத. 10 வருஷமா குடும்பம் நடத்திட்டு 10 நிமிஷம் அவங்க போறன்ற எப்படி உன்னை விட்டு போக? நீ இப்ப எங்க போன இவ்வளவு நேரம்? நீ இல்லன்னா நான் உசியா விட்டுருவோம் பாத்துக்க அம்மா. கிளிப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு பிரச்சனை இருக்காதுல்ல. ஓ அப்ப நான் செத்துட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லன்ற? ஆமா இதுக்கு வரைக்கும் உன்னை பார்க்கும்போது அந்த மனசு உறுத்தும்ல. அந்த அளவுக்கு ஆகி போச்சா? இரு உன்னை வந்து வச்சுக்கிறேன். இரு நீ வந்தேன்னு திரும்ப விஷதான் இப்ப உனக்கு. ஐயோ விஷமா இங்கேயுமா? பாருங்க இல்ல அப்படியே எனக்கு எதுவும் அப்படியே கதையை முடிச்சாச்சு. இல்ல அந்த விஷத்தை நம்ம பக்கத்துல திருப்ப மாட்டியா? இல்ல திருப்ப மாட்டேன். ரொம்ப நன்றி. ஓகே ஜாலியா இருப்பாங்கம்மா.